நமோ நம சத்குருபியோ நமோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாதகத்தில் பணம் வரும் 4 ரகசிய வீடுகள். ஒரு மனிதனுக்கு பணம் எந்த வழியில் வரும்? உழைப்பாலையா, அதிர்ஷ்டத்தாலையா, பூர்வீக சொத்துக்களாலா, அல்லது திடீர் லாப வாய்ப்புகளாலையா? ஜோதிடம் இந்த எல்லா பணவரவு வழிகளையும் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதை தீர்மானிக்கும் முக்கிய இடங்கள் தான் இந்த பணவரஸ்தானங்கள். இன்றைய காணொளியில் இந்த பணவரஸ்தானங்களின் ரகசியத்தை தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்க. ஜோதிடத்தில் கேந்திரம், திரிகோணம், பணவரஸ்தானங்கள் இவை மிக முக்கியம் வாய்ந்தவை. கேந்திரம்ங்கிறது என்ன? லக்னத்திற்கு 1, 4, 7, 10 ஆகிய 4 ஸ்தானங்களும் கேந்திர ஸ்தானங்கள். அடுத்தபடியாக 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்கள். இதற்கு அடுத்தபடியாக 2, 5, 8, 11 ஆகிய இந்த 4 ஸ்தானங்களும் பணபரஸ்தானங்கள் என்று அறியப்படுகின்றன. ஒரு மனுஷனுக்கு பணம் எந்த வழியில் வருது அப்படிங்கிறத இந்த 4 ஸ்தானங்கள் தான் தீர்மானிக்கின்றன. 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உழைப்பால் வரும் பணம். 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்கு ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த இடத்தின் மூலம் பணம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒத்துழைப்பால், நல்ல மனைவி இருக்காங்க, பொறுப்பாக சிக்கனமாக நடந்துக்கிறாங்க, அதனால பணம் சேருது. பூர்வீக சொத்துக்களால் வரக்கூடிய பணம், சொந்த உழைப்பு, சொந்த முயற்சியால் சேரக்கூடிய பணம் எல்லாமே 2ஆம் இடத்துல இருந்துதான். அதனால தான் தனாதிபதி ஜோதிடத்தில் எக்காரணம் கொண்டும் கெட்டுவிடக்கூடாது என்று கூறப்படுகிறது. இந்த இடத்திற்கு மறைமுகமாக உதவக்கூடிய, காரகம் வகிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், குரு, சுக்கிரன் மற்றும் புதன். இந்த 4ம் நல்லா இருக்க வேண்டியது அவசியம். 2ஆம் அதிபதி கெட்டு போனால் குடும்ப ஒத்துழைப்பு குறையும், சம்பாதித்த பணம் நிலைக்காது, அப்படிங்கிற தீமையான பலன்கள் நடக்கும். அடுத்ததாக 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தால் வரும் பணம். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இதன் மூலம் வரக்கூடிய பணம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களால், பங்குச்சந்தை மூலமாக. ஏன்னா இந்த 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இடம் என்பதால் ரேஸு, லாட்ரி, சூதாட்டம் மூலமாக கூட வரக்கூடிய பணங்கள் 5ஆம் இடத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேளிக்கை தொழில்கள் மூலமாக வரக்கூடிய பணம், இவை அனைத்தும் உழைக்காமல் கிடைக்கக்கூடிய பணம். இந்த இடத்தில் இந்த இடத்திற்கு மறைமுகமாக காரகம் செலுத்தக்கூடிய, காரகம் உள்ள கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு, சுக்கிரன், புதன். இந்த 3மே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த திரிகோணம் மற்றும் பணபரஸ்தானம் 5ஆம் இடம் இதற்கு காரகம் வகிக்கின்றன. அடுத்ததாக பணபரஸ்தானங்களில் 8ஆம் இடம் மிக முக்கியமானது. இது மறைமுக பணவரவை குறிக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் மறைமுகமாக வரும் பணத்தை குறிக்கக்கூடிய இடம். அதாவது 2ஆம் நம்பர் பிஸ்னஸ், சூதாட்டம், ஸ்பெகுலேஷன், கந்துவட்டி, கோர்ட்டு கேஸில் வெற்றி பெற்று அதன் மூலமாக காசு, பணம், பொருள் சேருவது, எதிரியின் சொத்து, திடீர் தனவரவு, லாட்ரி யோகம் போன்ற இது எல்லாமே இந்த 8ஆம் இடத்தின் அடிப்படையில் தான் வரக்கூடிய தனம். இந்த 8ஆம் இடத்திற்கு உதவக்கூடிய, காரகம் வகிக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் 8ஆம் இடத்திற்கு காரகம் வகிக்கின்றன, மறைமுகமாக உதவுகின்றன அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பணபரஸ்தானங்களில் 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த 11ஆம் இடம் லாபம், முன்னேற்றம், ஆசை நிறைவேறுதல் எல்லாவற்றையும் குறிக்கிற ஸ்தானம். இந்த இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் லாபத்தை தரும். உதாரணமாக சூரியன் அரசாங்கம் மூலமாக இந்த 11ஆம் இடத்தில் இருக்கும்போது லாபத்தை தருவார். சந்திரன் விவசாயம் அல்லது பயணம் மூலமான லாபத்தை 11ஆம் இடத்தில் இருக்கும்போது தருவார். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தால் கல்வி மற்றும் பெரியவர்களுடைய ஒரு மூலமாக, அவர்கள் வழியாக லாபத்தை தருவார். புத பகவான் புத்திசாலித்தனத்தின் மூலமாக இந்த 11ஆம் இடத்தின் இருக்கும்போது லாபத்தை தருவார். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்தால் வாழ்க்கை துணை மூலமாக லாபத்தை தருவார். சனி 11ஆம் இடத்துல இருக்கும்போது வேலைக்காரர்கள் அல்லது நிலபுலம் மூலமாக, விவசாய நிலம் மூலமாக லாபத்தை கொடுப்பார். ராகு 11ஆம் இடத்தில் இருக்கும்போது தந்திரம் மூலமாக லாபத்தை கொடுப்பார். கேது 11ஆம் இடத்துல இருந்து ஆன்மீகம் மூலமாக லாபம். ஸோ
ஒரு ஜாதகத்துல பணவரவை தீர்மானிக்கும் முக்கியமான ஸ்தானங்கள் அப்படிங்கிறது இந்த பணபர ஸ்தானங்கள், அதாவது 2, 5, 8, 11. 2ஆம் இடம் உழைப்பால் வரும் தனம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தால் வரும் பணம், 8ஆம் இடம்ங்கிறது மறைமுக தனம், 11ஆம் இடம்ங்கிறது லாபம் மற்றும் வளர்ச்சியால் ஏற்படக்கூடிய தன லாபங்கள் குறிப்பது. இந்த ஸ்தானங்களின் அதிபதிகள் ஜாதகத்தில் எவ்வளவு வலிமையாக இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் ஒருவருடைய பணவரவுன்றது நிர்ணயிக்கப்படும். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் பல ஆழமான ஜோதிட ரகசியங்களை, கருத்துக்களை அறிய மங்கள நிலையம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.